விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவிகள், இளம் பெண்களின் நலன் கருதி சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியிருக்கும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரும் தமிழக அரசு தலைமை செயலாளர், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. சிறப்பு சட்டம் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி. இந்தியாவிலேயே முதன்முறையாக விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவிகள், இளம் பெண்களின் பாதுகாப்பிற்கு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். நிச்சயமாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவி விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்ட போது பயிற்சி ஆசிரியரால் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த வழக்கு பிரச்சனை தொடர்பாக விசாரணை நீதிமன்றத்தில் விளையாட்டு பயிற்சி ஆசிரியருக்கு தண்டனை வழங்கியது. அந்த தண்டனையை எதிர்த்து ஆசிரியர் தரப்பில் மேல்முறையீடு செய்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனுவை கடந்த வருடம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனால் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய சட்டம் இயற்ற வேண்டும், இது குறித்து அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு இன்று நீதிபதி கே ராமகிருஷ்ணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசான் முகமது ஜின்னா, கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆகியோர் ஆஜராகினர். ஏற்கனவே நீதிமன்றத்தில் உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவியர்கள், பெண்கள் நலன் கருதி பல்வேறு சட்ட விதிமுறைகள் வகுத்து பள்ளி கல்வித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பின்பற்ற வேண்டும் என அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுதுள்ள சட்டங்கள் மற்றும் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் குறித்து காவல்துறை, கல்வித்துறை, விளையாட்டுத்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர்கள் விரிவான ஆய்வு நடத்தி விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவிகள் ஆகியோரின் பாதுகாப்பு மேலும் உறுதி செய்ய விதமாக தமிழ்நாடு விளையாட்டு சட்டம், மாநில விளையாட்டு அமைப்புகளின் பதிவு, சங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது, பயிற்சி விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுப்பது, மாணவிகள், பெண்கள் விளையாட்டு வீரர்கள் பாதுகாத்தல் மற்றும் பாலியல் துன்புறுத்தலை தடுத்தல் மற்றும் அதன் மீது எடுக்கப்பட வேண்டிய தண்டனை நடவடிக்கைகள் உள்ளடக்கிய சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கான முடிவு செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டம் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசால் தாக்கல் செய்யப்பட உள்ளது என மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் அசான் முகமது ஜின்னா தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி கே ராமகிருஷ்ணன், இந்திய அளவில் முதன்முறையாக தமிழகத்தில் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவிகள், பெண்கள் நலன் கருதி இது போன்ற சட்டம் கொண்டு வர முயற்சித்த தமிழக அரசு தலைமை செயலாளர், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை அரசுக்கு உடனடியாக எடுத்து சென்று சட்ட முன்மொழிவுகளை கொண்டு வரும் தமிழக அரசுக்கு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசான் முகமது ஜின்னா மற்றும் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் சட்டம் இயற்றப்பட்டது குறித்து விவரங்கள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் மாதத்திற்கு ஒத்திவைத்தார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.